வணக்கம். முனைவர் கோ. நிர்மலாதேவி, வணக்கம். இணை பேராசிரியர், தமிழ்துறை. ஐயனார் இயற்றிய புறப்பொருள் வெண்பா மாலை. முதலில் அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன என்பதை அறிவோம். அகம் என்றால் தலைவன் தலைவியரின் இன்பத்தை பற்றி பேசுவது. புறம் என்றால் உலக நெறியாக ஓங்கி தனிமனித வாழ்வை பொது வாழ்விற்கு அழைத்துச் செல்வது. தனிமனிதனின் கல்வி, ஈகை, புகழ், வீரம் போன்றவை பிறருக்கு புலப்படும்படி வாழ்வது. புறப்பொருள் வெண்பா மாலை புறம் சார்ந்த செய்திகளாக மன்னர்களின் படை வலிமை, மன வலிமை, படை மறவர்களின் திறமை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்றவற்றை குறித்து பேசுவதாக அமைகிறது. ஒரு நாட்டை சார்ந்த மன்னன் மற்ற நாட்டின் மீது போருக்கு செல்லும் போது அந்த நாட்டின் திணை சார்ந்த பூவினை சூடிச் செல்கிறான். அவ்வாறு வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை இந்த திணைகளை சார்ந்த மன்னன் மற்ற திணைகளை சார்ந்த மன்னனோடு போரிட செல்வதாக இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அமைகிறது. ஒவ்வொரு திணையை சார்ந்த மன்னனும் அடுத்த நாட்டின் மீது போருக்கு செல்லும் பொழுது அந்த திணையை சார்ந்த பூவை சூடிச் செல்வதாக அமைகிறது. இங்கு நாம் வெற்றி திணை சார்ந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்பொழுது வெற்றி திணை சார்ந்த மன்னன் வெற்றி பூ சூடி செல்கிறான். கீழே நாம் காண்பது வெற்றிப்பூ. வெற்றி நிறை கவர்தல். நிறை கவர்தல், நிறை என்றால் ஆநிரை, அதாவது பசுக்களை கவர்தல். ஒரு நாட்டின் வாழ்வு ஆதாரமாக அமைவது இந்த பசுக்கள். ஆதலால் ஒரு மன்னன் பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய பசுக்களை முதலில் கவர்வதாக இந்த புறப்பொருள் அமைகிறது. அதை ஒட்டியே வெற்றி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வெட்கார் மேல் செல்வது வஞ்சி, உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நூச்சி, அது வளைத்தலாகும் உழிஞை, அதிரப் பொருவது தும்பையாம், போர்க்களத்து மிக்கோர் செருவன்றது வாகையாம் என புறப்பொருள் அமைகிறது. அதன் அடிப்படையில் பகைவரது பசு கூட்டங்களை கவர்தல், அதை மீட்டல், அடுத்ததாக மண்ணாசை கொண்டு போரிட வருதல், அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்தல், அதற்கு பின்பு மதிலை வளைத்து போரிடல், அவர்களை மதிலுக்குள் இருந்து தடுத்தல், இறுதியாக எதிரெதிரே நின்று போரிடல், அதில் ஒருவர் வெற்றி பெறுதல், வென்றவர் பெருமையை பிறர் பேசுதல் என புறப்பொருள் திணைக்குரிய செய்திகள் அமைகின்றன. மேற்கண்ட முறையில் போர் நிகழ்த்தும் மறவர்கள் அதற்கேற்ற மலர்களை சூடி செல்வர். போர்க்கள காட்சி. வெற்றி நிறை கவர்வதற்காக வெற்றி மன்னனும் படை வீரர்களும் சென்ற காட்சி வெற்றி படலம். கொழு பாடல்கள், எடுத்துக்காட்டு பாடல்களோடு வெற்றி படலம் எவ்வாறு அமைகிறது என பார்க்கலாம். அரவம் என்றால் ஆரவாரம். ஆரவாரத்தோடு போருக்கு கிளம்புதல். அடுத்ததாக விருச்சி. விருச்சி என்றால் சகுனம் பார்த்தல், நல்ல நாள் பார்த்து போருக்கு கிளம்புதல். செலவு. செலவு என்றால் செல்லுதல், போருக்கு செல்லுதல். வேய். ஒற்று ஆராய்தல், பகைவர் நாட்டின் நிலையை ஒற்றர்களை அனுப்பி ஒற்று ஆராய்ந்து பார்த்தல். புறத்திரை. புறத்தே தங்குதல், ஊர்கொலை, ஊரில் இருக்கக்கூடிய பொருட்களை தீயிட்டு கொளுத்துதல். ஆகோல், பசுக்களை கவர்ந்து கொண்டு வருதல். பூசல் மாற்று, பகைவர்கள் இல்லாமல் செய்தல். சுரத்து உய்த்தல். சுரம் என்றால் வழி, பகைவர்களை அழித்து காட்டுப்பகுதி வழியாக மீண்டு திரும்பி வருதல். தலைத்தோற்றம், தலைவன் முன்னே வர அவனை தொடர்ந்து படை மறவர்கள் செல்லுதல். தந்து நிறை, அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆணிரைகளை
ஊர் மன்றத்தில் கட்டுதல். பாதீடு. பாதீடு என்றால் பகிர்ந்து கொடுத்தல். கொடை என்றால் தானம் கொடுத்தல். தானம் கொடுத்தல் என்பது யார் யார்கள் கொடுக்கிறார்கள் என்றால், அந்த சகுனம் பார்த்தவர்கள், ஒற்று ஆராய்ந்து வந்தவர்கள், இவர்களுக்கு தானம் கொடுத்தல். கொற்றவை நிலை போரில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த இறைவனுக்கு சிறப்பு செய்தல். வெறியாட்டு நிறைவாக சந்தோஷமாக வள்ளி கூத்து ஆடுதல் என வெற்றி படலம் அமைகிறது. ஆணிரை கவர்தல் வரலாற்று சின்னங்கள் செல்வ குறியீடாக விளங்கிய இந்த கால்நடைகள். நன்றி, வணக்கம்.